தங்கள் திரிசூலத்தை எடுத்து மார்பதிலே பதித்து வீரவாளை எடுத்து தலையதை அறுத்தேன். ஒரு சொட்டு உதிரம் கூட பூமியிலே விழாமல் சட்டியிலே ஏந்தி கொண்டேன். மகிழாசுரன் பூத விடலை எடுத்து வந்து அடர்ந்தவன காணாம் ஆறுவிட உடம்பதிலே போட்டுவிட்டு கேட்பாரத்துக்கு இந்த குழந்தை எடுத்து வந்துள்ளேன். என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அகிடாக சொன்ன வதம் பண்ணா கல்யாணம் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அது ஒருத்தர் இல்ல, அக்கா தங்கச்சி 8 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். பார்க்கிறார் ஆதி சங்கரன் சிவபெருமான். பெண்ணே எனக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? எனக்கு 2 மனைவி ஏற்கனவே பார்வதி அம்மா, இன்னொரு அம்மா யாரு? கங்கை அம்மா. 2 பேரும் என்கிட்ட இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் மகளிர் திட்டத்தை, 2 பேருக்கு 2000 கிடைக்காதுன்னு எனக்கு போதும் இல்லையா? உங்க 8 பேரையும் சேர்த்தோம்னா மொத்தம் எத்தனை ஆயிரும்? 10,000. 10,000 வீட்டுல கிடைச்சுன்னா எங்களை உள்ள போயிரு. ஆமா சரி. ஆகையில இந்த 2000 எனக்கு போதுமா? என்னே உத்தாரம்மா, இந்த பூலோகத்திலே உன்னுடைய வரவை ஏற்றி எக்கச்சக்கமான மாநில பிரபுகள் மனிதர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? என்னோடு கைலாசத்தில் இருப்பேன் என்று வாக்குவாதம் பண்ணலாமா? பூலோகமானதிலே செல்வளம் செழிப்போடம் நிறைந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே கோட்டார் கம்பளம் பகுதியிலே அளவுடைய கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி 48 மண்டல பூஜையானது சீரோடும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. உன் வரவை ஏற்றி எக்கச்சக்கமான 10 கோடி மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ கைலாசத்திலே என்னோடு இருப்பேன் என்று அடம் பிடிக்கலாமா? உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், ஆதி சங்கரன் நான் கொடுக்கிறேன். வரத்தை வாங்கிக் கொண்டு பூலோக மக்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று சிவனார் எடுத்து வைக்கிறார். சரி, அந்த வார்த்தையை காதில் கேட்டுக்கொண்டு என்ன வரம் கேட்டால் தெரியுமா? உள்ளவரும் எல்லாவரும்